and welcome to Rajathi's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மசாலா சேமியா. சேமியா கடையில் வறுத்த சேமியாவே கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த சேமியாவை வாங்கி நம்மளே வறுத்துக்கலாம். அடுப்புலேயும் வறுத்துக்கலாம், நம்ம மைக்ரோவேவ்லேயும் வறுத்துக்கலாம். நான் இங்கே மைக்ரோவேவில் வறுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் பாத்திரம் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சுக்கணும். ஒரு பிளேட்டில் வெங்காயம், வெள்ளை வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கோம். அந்த இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளை வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் இப்போ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோடு சேர்ந்த கரம் மசாலா வதக்கும்போது பயங்கரம், அப்படி குமுகுமுன்னு நல்ல அரோமா கிடைக்கும். வெங்காயமெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் இங்கே 1 கப்பு சேமியா எடுத்திருக்கேன். அதனால் 1.5 கப்பு தண்ணி அதில் விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வறுத்த சேமியாவை ஆட் பண்ணுறோம். இப்போ சேமியாவும் அந்த கொதிக்கிற தண்ணியில் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வெந்து கிடச்சிடும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணி 1 நிமிஷமோ 2 நிமிஷம் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் குப்புன்னு மூடி வச்சாச்சுன்னா அந்த ஆவிலேயே அது வெந்து பலன்னு கிடைக்கும். சூப்பரான மசாலா சேமியா, வெர்மசெலின்னு சொல்கிறோம், அது அழகாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரொம்ப சூப்பராக சாப்பிட முடியும். இதை சாப்பிட்றதுக்கு கட்டாயம் நம்ம தயிர் பச்சடியோடு சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எனக்கு எப்பொழுதுமே வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இல்லை ராய்த்தா, இல்லை ஆனியனோடது எது வேணால் சேர்த்து அதில் சாப்பிடும்போது மிகவும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நெடக்கடலை, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். போட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். கொரியாண்டர் லீஃபெல்லாம் ஆட் பண்ணி அருமையாக பண்ணி சாப்பிட முடியும். குயிக்காக இந்த ரெசிபி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கட்டாயம் நீங்கள் பண்ணி பாருங்கள்.